பேரறிஞர் அண்ணா சொன்னார்களே, எம்ஜிஆர் என்ற இதயக்கனி எப்பொழுது கிடைக்கும் என்று நான் காத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதுவாக என் மடியில் வந்து விழுந்தது என்று சொன்னார்களே, அதே போல நம்முடைய மடியில் 1.5 கோடி தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு இன்றைக்கு நம்முடைய திருக்கரங்களில் வந்து விழுந்திருக்கிறது. திருக்கரங்களில் விழுந்திருக்கின்ற அந்த கனியை பாதுகாப்பாக பக்குவமாக நாம் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் அந்த இதயக்கனியை வழங்குகின்ற பணியில் தான் நாம் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை 38 வருவாய் மாவட்டங்களில் நாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று கூட்டங்கள் நடத்தினோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் தொண்டர்கள் ஆரவாரமாகவும் எழுச்சியோடும் கடமையுணர்வோடும் பணியாற்றுகின்ற போது எந்நாளும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் நாம் தொண்டர்களுக்கு பணி செய்வதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதனை தொண்டர்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். எதையும் எதிர்பார்க்காத தொண்டர்கள், அனுபவிக்காத தொண்டர்கள், பதவி சுகத்தை அனுபவிக்கவில்லை, பணபலத்தை அனுபவிக்கவில்லை, நிற்கதியாக எந்த பதவிகளையும் இல்லாதவர்கள், அமைச்சர்களாக பல்வேறு பதவிகள் இல்லாதவர்கள், மாவட்ட கழக செயலாளர் இல்லாதவர்கள், பல்வேறு உயர்ந்த உச்ச நிலையில் இல்லாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமையை காக்கின்ற இந்த தர்மயுத்தத்தில் எனக்கு நீங்கள் தந்த ஆதரவு உள்ளபடியே எத்தனை அரசியல் இயக்கங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு இருக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய துயரத்தையும் நாம் கடக்க முடியும் என்ற நிலை மனப்பக்குவம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஒரே மாதிரியான ஆதரவு தமிழகமும் நடத்த அந்த வருவாய் மாவட்டங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் நீங்கள் தந்த வரவேற்பு, நீங்கள் அங்கு ஆற்றிய உரை, நீங்கள் எங்களுடன் நடந்து கொண்ட நிலை, இவைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவரும் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்பதை தான் எங்களுக்கு நீங்கள் உணர்த்தியிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் நாங்கள் எண்ணி எண்ணி பெருமையாக பேசிக்கொள்வோம். அந்த நிலை இன்றைக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். அதிலும் இன்றைக்கு இந்த நடைபெறுகிற கூட்டம் 87 மாவட்ட செயலாளர்கள் நாம் தமிழ்நாடு முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு முழுமையாக 85 மாவட்டங்களிலிருந்து இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். ஆக உங்களுடைய அந்த கடமை உணர்ச்சி, எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கின்றாலும் நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்க வேண்டும். தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்கள் நம்மை வழிநடத்துகின்றால் அவர்களுக்கு முழு ஆதரவையும் தர வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்றைக்கு உங்களுடைய இருக்கிறது என்றெல்லாம் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் எனக்கு அதிகாரம். இந்த அதிகாரம் நான் தனி ஒருவனாக ஏற்று எப்பொழுதுமே நான் பெரியகுளம் நகர் கழகத்தினுடைய எம்ஜிஆர் இளைஞருடைய நகர துணை செயலாளராக தான் அப்பொழுது நம்முடைய அருமை அண்ணன் ஜேசிடி பிரகார் அவர்கள், அவர் மாநிலத்தில் எம்ஜிஆர் இளைஞ செயலாளராக இருந்தார். அப்பொழுதுதான் தேனி மாவட்டத்திற்கு, எல்லா மாவட்டத்துக்கும் சுற்றுப்பயணம் போனால் தேனி மாவட்டத்துக்கு வந்து எனக்கு அந்த நகரத்தில் எம்ஜிஆர் இளைஞரடி நகர துணை செயலாளர் பொறுப்பை தந்தார். அந்த நிலையிலிருந்து இன்று வரை தொண்டர்களுக்கு எந்தவித சிரமம் இல்லாமல் அவர்களுக்கு எந்த நிலையிலும் கழகத்தை வழிநடத்துவதற்கு சாதாரண எம்ஜிஆர் இளைஞரணி தலைவர் பேரில் பொறுப்பு பெற்றது எனக்கு மிகப்பெரிய புண்ணியம் என்று நான் கருதினேன். அந்த நேரத்தில் அதிலிருந்து மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், முதலமைச்சர், கழகத்தினுடைய பொருளாளர், கழகத்தினுடைய பொருளாளராக 12 ஆண்டுகள், இப்படி பல நிலைகளில் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்து எனக்கு தந்த அந்த பதவிகள், அவைகளெல்லாம் நான் என்னுடைய சக்திக்கு தகுந்தவாறு என்னுடைய பணியை கடமையை ஆற்றியிருக்கிறேன் என்பதனை, உங்கள் துணையோடு ஆற்றியிருக்கேன் என்பதனை நான் இந்த நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.